ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சித்திரை மாதம் நம்மளோட தமிழ் மாதங்களில் 12 மாதங்களில் முதலாவது மாதம். தமிழுக்கு அமுதென்று பெயர் பாரதிதாசன் பாடியிருக்காரு. அந்த மாதிரி நம்மளுடைய தொன்மையான மொழியில் இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருடைய மனதுக்கும் மகிழ்ச்சி தர வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தமிழர் இந்த உலகத்தையே ஆண்ட பரம்பரை நாம. 10,000 ஆண்டு பழமையான மொழி. ஏன் இந்த உலகத்தின் முதல் மூத்த மொழி தமிழ். ஆனா இப்போ நம்மள மாதிரி ஜென்எக்ஸ் மில்லினியல் பார்ன் பேரண்ட்ஸ்க்கு நிலைமை ரொம்ப மோசம். ஏன்னா மணிகண்டா, இந்த வருஷமாவது பார்த்து நான் சொன்னபடி கைப்பேச கேளப்பா. அப்பா, நான் சொன்ன பேச்ச கேட்க மாட்டீங்களா? நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பெத்தவங்களும் திட்டுறாங்க, பெத்ததும் திட்டுது. ஏன் புகுந்தவங்களும் ஓ மை காட், நைட்டு ரூபா கிடைக்காது. கடைசியில நமக்கு எப்படி திட்டுறதுன்னு நமக்கே தெரியாது போயிடும். எங்க அம்மா சொல்லுவாங்க, பங்குனி முடிஞ்சு சித்திரை வந்ததுன்னா டாப்பா வருவேன்னு சொல்லுவாங்க. ஸோ மக்களே, எவ்ரி இயர் இஸ் a நியூ பிகினிங். cheer up. சித்திரை திருநாளை ராச்செஸ்டர் மற்றும் உலகமெங்கும் கொண்டாடும் தமிழர்களுக்கு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமக்கு புதுசுங்கிறப்ப எப்போதும் புத்துணர்ச்சி தான். ஒரு புது புத்தகமாக இருக்கட்டும், புது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், புது நகையாக இருக்கட்டும், புது வாகனமாக இருக்கட்டும், ஒரு புது செடி வளர்ந்தாலும் அது ஒரு அழகு தடி தான். புதுசாக ஒரு பூ பூத்துதுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த புது வருஷத்தில் எல்லாரும் நல்ல வளத்தோடு வாழ நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி விஷு, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பர்களுடைய ஃபேமிலி மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் எல்லோருக்கும் இந்த புத்தாண்டு ஒரு இனிய புத்தாண்டுகளாக மலரட்டும். போன வருடம் நான் யூஎஸில் இருந்து என்னுடைய நண்பர்கள் மிஸ்டர் ஜவஹர், அருண், ஷியாம் எல்லோருடன் சந்தோஷமாக ஒரு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கொண்டாடினோம். இந்த வருடம் நான் இன்று அபுதாபியில் இருக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். விசுவாச வருடம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டில் புதுமைகள் தொடரட்டும், மகிழ்ச்சி மலரட்டும், எல்லார் வாழ்விலும் மகிழ்ச்சி நிறையட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Praise the God. Happy Tamil New Year. I wish you all with good luck and good health, and God bless you all with this new year. Thank you. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தமிழ் நியூ இயர். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 14 சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த டைமில் நான் உங்கள் கூட ஒரு 3 விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று என்னன்னா, சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன். தமிழ் புத்தாண்டுனா என்ன, முதல்ல புத்தாண்டுனா என்ன, எதுக்கு நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு வருஷத்தை பல மாதங்களாக பிரித்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது. ரெண்டாவது இதோடைய கல்ச்சுரல் ரிலவன்ஸ், கலாச்சார விதமாக நம்ம எதுக்கு இதை தொடர்ந்து இதை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கணும். மூன்றாவது ஃபிலசாபிக்கலான ஒரு ஆங்கிள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் ரீசன். ஓகேவா? இப்போ தான் நமக்கு இந்த டைமிங்கு, வெதர் ப்ரெடிக்ஷனு, எல்லா கால்குலேஷன்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? அந்த காலத்தில்
ஏர்லி பீப்புளெலாம் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க, ஒரு ஒரு மெயினாக எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் ப்ரிடிக்ஷன் கேலண்டர்ஸ்லாம் எப்போ வந்திருக்குன்னா, எப்போ நம்ம அக்ரிகல்ச்சரல் ஆக்குபேஷன் ஆரம்பித்தோமோ அப்போ தான் இது வந்திருக்கணும். ஏன்னான்னு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் க்ராப் வந்து க்ரோ ஆகணும்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சீசன் தெரியணும், கரெக்டுங்களா? ஏன்னா இந்தியாவிலலாம் பார்த்தோன்னா, எனி கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஆஃப் சீசன்ஸ் இருக்கும். கரெக்டாக மழை காலம் இருக்கும், வெயில் காலம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து குளிர் காலம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிடிக்டடாக எப்படி வந்து அக்ரிகல்ச்சரல் பண்ணணும்னு மனுஷங்க யோசிச்சிருப்பாங்க. அப்போ தான் வந்து இந்த கேலண்டர்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போ வேறு பெரிய சயின்டிஃபிக் டூல்ஸ்லாம் எதுவும் கிடையாது இல்லைங்களா. மேஜராக என்ன பார்ப்பாங்க, நம்ம வானத்தை பார்ப்பாங்க. வானத்தில் வந்து சூரியன் இருக்குது, நிலா இருக்குது. நைட் டைமில் பார்த்தோன்னா வந்து நிறைய ஸ்டார்ஸ் தெரியுது. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு பேட்டர்ன் மாதிரி வருதான்னு பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்திருக்கும். நீங்கள் ராத்திரியில் வந்து ஸ்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்டார்ஸ் தெரியும். அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஷேப்பில் தெரியும், கரெக்டுங்களா? ஒன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடு மாதிரி இருக்கும், இல்லை ஒரு ஆடு மாதிரி இருக்கும், இல்லை ஒரு சிங்கம் மாதிரி இருக்கும், இல்லை ஒரு நண்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்டார்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு 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 டிப்பிக்கல் பேட்டர்ன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுதான் ஆக்சுவலாக இப்போ வந்து ஆஸ்ட்ரானமிக்கலாக கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம், குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். சான்ஸ்கிரிட்டில் வந்து அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ராசின்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? 12 ராசிகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து சன் இருக்குது, சன்னை வந்து எர்த்து சுற்றி வருது. எர்த்து சுற்றி வரப்போ ஆல்மோஸ்ட் இந்த எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றி வருது, 360 டிகிரிஸ், ரைட்? அதை வந்து நீங்கள் வந்து 12 டைம்ஸ் டிவைட் பண்ணால் 30 டிகிரி ஆங்கிளில் உங்களுக்கு வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக வருது. ஸோ அப்படி பார்க்குறப்ப 12 வகையான இந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து 12 ராசிகள் சொல்லியிருப்பாங்க, கரெக்டுங்களா? மேஷ ராசி, ரிஷப ராசி, அப்படி இப்படின்னு. அதை வந்து தமிழ் மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தமிழ் கேலண்டரில் சோலார் கேலண்டர் சொல்லுவோம், சன்னை மையப்படுத்தி ஃபார்ம் பண்ண கேலண்டர். அந்த 12 ராசிகளுக்கும் 12 மாதங்களாக ஒரு நேம் சொன்னாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே எர்த்துலேருந்து பார்க்குறீங்க, எர்த்துலேருந்து பார்க்குறப்போ சன்னு வந்து இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் ஆஃப் கான்ஸ்டலேஷன்ஸில் வந்து சன்னு வருது. அந்த வர மந்த்து தான் சித்திரை சொன்னாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 30 டேஸ் கழித்து பார்த்தா அந்த சன்னு வந்து அடுத்த ராசிக்கு போகுது. அதே மாதிரி 12 தடவை முடிஞ்சதுக்கப்புறம் 13வது தடவை மறுபடியும் அதே அந்த மேஷ ராசிக்கு வருது. இதை தான் 12 மாதங்களாக பிரித்து நம்ம வச்சுருந்தாங்க, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அப்படின்னு சொல்லி, கரெக்டுங்களா? ரொம்ப பெரிய வியப்பாக இல்லை. அந்த காலத்திலே வந்து எதுவுமே இல்லாமல் வெறுமனே வந்து பகல்லையும் ராத்திரிலையும் வானத்தை பார்த்து சூரியன் வர இதை பார்த்து வச்சுருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு ஆஸ்ட்ரானமிக்கலாக வந்து இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுவும் என்ன இதில் ரொம்ப யூனிக்கான விஷயம்னா, இட் ஆல்வேஸ் ஃபாலோஸ் அ பேட்டர்ன், ரைட்? யூனிவர்ஸில் எல்லாமே ஒரு பேட்டர்னில் தான் இருக்குது. ஈவன் நம்ம பிரெயின் கூட பேட்டர்ன் ரெகக்னிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணும், அதுக்கப்புறம் தான் லாங்குவேஜ் அது இது மற்றெல்லாம் வந்துச்சு. ஸோ இதுதான் சயின்டிஃபிக் ரிலவன்ஸ், கரெக்டாக? பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இதை எப்படி வந்து மக்கள் இதை ஃபாலோ பண்ணி இப்படி தான் வருது, சித்திரை மாதம் வந்தால் இப்படி தான் இருக்கும், வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது, அதுக்கப்புறம் வெயில் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் காற்று அதிகமாக அடிக்கும், அதுக்கப்புறம் மழை அதிகமாக வரும், அந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுருக்குறாங்க. அதில் வந்து இந்த சூரியன் வந்து இந்த மேஷ ராசிக்குள்ள எப்போ வருதோ அதுதான் சித்திரை மாதம். அந்த சித்திரை 1 தான் ஃபஸ்ட்டு மந்த்துன்னு சொல்லி நம்ம தமிழ் புத்தாண்டுன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். இது சயின்டிஃபிக் ரீசன், ஓகேங்களா? கல்ச்சரல் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி வந்து இது ஒரு தமிழ் கலாச்சாரம். இப்போ நம்ம கிரிகேரியன் கேலண்டரை ஃபாலோ பண்ணுறோம். எல்லாருமே இப்போ வந்து ஜனவரி, பிப்ரவரின்னு சொல்லிட்டு இந்த கிரிகேரியன் கேலண்டர் நியூ இயர் தான் ரொம்ப பாப்புலராக இது பண்ணுறாங்க. இப்போது வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது, உலகம் ஃபுல்லாக அப்படி தான் பண்ணுறாங்க. அப்படி பண்ணியிருந்தாலுமே நம்ம தமிழ் மக்கள் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கு வந்து ஒரு பெருமை. அதுதான் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போவும் நம்ம தமிழ் பண்டிகைகள் எல்லாமே வந்து தமிழ் கேலண்டரை ஃபாலோ பண்ணி தான் வரும், ஓகேங்களா? இப்போ தீபாவளி மாதம்னா தீபாவளி எப்போ வரும்னா ஐப்பசி மாதத்தில் வர அமாவாசையில் தீபாவளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கணக்கு இருக்குது.
பொங்கல் எப்போ வரும்னா தை மாதத்தில் பொங்கல் வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கு கார்த்திகை தீபம்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஆடி மாதத்தில் வந்து வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மனுக்கு சாமிக்கெலாம் படைச்சி அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ தமிழர்கள் கலாச்சாரம், தமிழர்கள் பண்டிகை எல்லாமே தமிழ் கேலண்டரை ஃபாலோ பண்ணி தான் வரும். அதை வந்து நம்ம எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போக முடியும். நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு இப்போ நாங்களாம் யூஎஸில் இருக்கிறோம். யூஎஸில் இருந்துட்டு எதுக்கு நம்ம கிட்ஸ் எங்கள் பசங்களாம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே கிரிகரியன் கேலண்டர் இருக்குது, எதுக்கு நீங்கள் தமிழ் கேலண்டரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது இதுதான் ரீசன். தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்டிகை, தமிழ் மொழி இதெல்லாம் நம்ம இன்னமும் வந்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போகணும்னா இதெல்லாம் பண்ணணும். இது வந்து கலாச்சாரம். இந்த மூணாவது சொன்னது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரிலவன்ஸ். எப்படி சொல்கிறது, ஒரு மன ரீதியான ஒரு கோணம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னல நம்ம பிரெயின் வந்து பேட்டர்ன் ரெகக்னிஷன் அதிகமாக ஒர்க் ஆகும். இப்போ எல்லாருமே அவங்கவுங்க பர்த்டேயில் பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு 25வது பர்த்டே இல்லை ஒரு 30வது பர்த்டேயில் ஒரு 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 ரெசல்யூஷன் இருக்கும். ஒரு 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 கைண்ட் ஆஃப் லைக் நம்மளே மெஷர் பண்ணிக்கிற ஒரு மெட்ரிக் இருக்கும். இத்தனை வயசு ஆகிடுச்சு, ஒரு 25 வயசு ஆகுதுன்னா அட்லீஸ்ட் நான் எல்லாம் படித்து முடிச்சு ஒரு வேலையில் இருக்கணும். இல்லை ஒரு 30 வயசு ஆகுதுன்னா ஒரு என்ன சொல்கிறது, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு குழந்தைங்கள்லாம் பிறந்து இருக்கணும். ஒரு 40 வயசு ஆயிடுச்சு லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 மெட்ரிக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பிறந்த நாள்ன்றது. அதே மாதிரி தான் இதுவும் தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற தமிழ் வருட பிறப்பு. ஒரு தடவையும் வருடங்கள் ஆக 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 அது வந்து ஒரு ஜஸ்ட் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் அ மெட்ரிக். கரெக்டுங்களா? அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 இருக்குது. இட்ஸ் அ சைக்கிள் ஆஃப் 60. 12 இயர்ஸை வந்து ஒரு சோலார் சைக்கிள் சொல்லுவாங்க. 5 சோலார் சைக்கிள் சேர்ந்தது 60 வருடம். ஸோ ஒரு தமிழ் வருஷத்துக்குமே வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு பேர் இருக்குது. கரெக்டுங்களா? அதுதான் நம்ம இது கூட நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் வந்து 60வது கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அதாவது ஒருத்தவர் பிறந்து 60 வயசில் மறுபடியும் வந்து எல்லாருக்கூடைய ஒன்றா சேர்ந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுற வந்து ஒரு தருணம். கேட்டால் அது எப்படி எதுக்காகனா, ஒரு 60 வருடம் முடிந்து விட்டது. ஒரு தமிழ் கேலண்டரில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முழு சைக்கிள் முடிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் இவ்வளோ, இதுக்கு மேலே நான் இப்படி பண்ணணும். 60 வருடங்கள் வந்து நான் என்னுடைய பர்சனல் லைஃப்காக யூஸ் பண்ணிட்டேன். அடுத்த 60 வருடம் வந்து நான் எப்படி மக்களுக்காக மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மெட்ரிக்காக தான் அப்படி வச்சுருக்காங்க. மேபி இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் 120 வருடங்கள் வாழ்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 60 வயதுன்றது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்பேனாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் ரிலவன்ஸ். அதனால் எனக்கு இந்த தமிழ் வருடப்பிறப்புன்றது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் தமிழ் வருடப்பிறப்பு புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.